பெண்கள் போட்டுக்கிற சண்டை மாதிரி சமையலறை சண்டை மாதிரி திமுக காரர்கள் எப்போ பார்த்தாலும் பேக் சீட் டிரைவிங் பண்ணிக்கிட்டு ரெண்டாவது மகளுக்கு கொஞ்சம் சொகுசு அதிகமா அந்த சின்ன மருமகள் செல்லம் அதிகமா இடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு அப்பாவை காணணும்னு சொல்லும் போதுதான் வேற ஒரு விஷயத்துல செங்கல்பட்டு கோர்ட்ல மனைவி அக வாழ்க்கையை பத்தி பேசுறது வேற, புற வாழ்க்கையை பத்தி பேசுறது வேற. ஒருத்தர் புற வாழ்க்கையில வெற்றி தோல்வியை பத்தி ரெண்டு ஆண்கள் பேசும்போது முன்னாள் இன்னொரு முதலமைச்சர் ஆண் இருங்க சார், நீங்க காப்பாத்த ட்ரை பண்ணுங்க. காப்பாத்தல. அப்ப நீங்க கேப்பீங்க, இதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப ஒழுங்கா பேசினாங்களா, பாவாடை நாடெல்லாம் பேசினாங்க, பொம்பளை புடவை அப்படி கொடுத்தாங்க பேசவே இல்ல, எல்லாம் பேசினாங்க, நீங்க பேசவே சொல்லுவீங்க. இல்ல. அவரை விட நீங்க எந்த விதத்துல பெரிய ஜித்தன் இன் கவர்னன்ஸ்னு காமிங்க. உங்க டர்ட்டி லினன் எல்லாம் எங்க முன்னாடி நீங்க வாஷ் பண்ணி அதை வேற நாங்க பார்க்கணுமா? வேண்டாம், நீங்க வீட்டுல போய் வாஷ். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எனிமீஸ் ஆனதுதான் எங்களுக்கு தேவையில்லை சார். நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க பண்றது தானே வந்திருக்கீங்க. பண்றாங்க, பண்ணல டைம் கொடுப்போம். பட் இந்த ஓரகத்தி மேட்டர்லாம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓரத்திலேயே இருக்கீங்க. டாக்டர் தாவேக்கா ஆட்சி அமைச்சு 2 மாதங்கள் ஆகிறது. தூய ஆட்சி எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இன்னும் அவங்க ஃபுல்லாக டெவலப்பே ஆகலை, இன்னும் அவங்க மெருகேறல. இன்னும் எல்லாருமே மோஸ்ட்லி நோவிஸ் சீஃப் மினிஸ்டர், நோவிஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாமே நோவிஸாக இருக்கிறாங்க. வெரி ஃபியூ பீப்புளை தவிர மற்றவங்களாம் முதல் முறையாக அந்த பதவியை வகிக்கிறாங்கன்றதுனால அவங்களுக்கு நிறைய ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அரசு ப்ரோட்டோக்கால்லாம் என்ன, அதை எப்படி செய்யணும், அவங்களோட ஏர்லி பிஹேவியர், ஏர்லி ரோல்ஸ்லேருந்து அவங்க அன்லேர்ன் பண்ணிக்கிட்டு இந்த நியூ ரோலை அவங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்படியே இல்லை, அப்படியே சீம்லெஸ்லி இன்டகிரேட் ஆகி வரும்போதே ஓடிக்கிட்டே வரணும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா நமக்கு எதை எதிர்பார்க்கணுன்னே ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம சைடில் இல்லைன்னு அர்த்தமாயிடும். இன்னும் கொஞ்சம் டைம் தரணும். இன்னும் ஒரு 2-3 மாதம் அவங்க எப்படி ஸ்லோலி அவங்க ஃபஸ்ட் இயர் காலேஜுக்கு வந்தவங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க காலேஜை பற்றி தெரிஞ்சுப்பாங்களோ அது மாதிரி அவங்க கான்ஸ்டியூஷனை பற்றி, லெஜிஸ்லேச்சரை பற்றி, கவர்னன்ஸை பற்றி போ கற்றுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். பட் வாட் ஐ எம் ஃபைண்டிங் வெரி ஃபன்னி இஸ், ஏற்கனவே அரசு நடத்தின இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாள் அமைச்சர்கள், முதலமைச்சர், துறை முதலமைச்சர் அவங்கெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பேக் சீட் டிரைவிங் பண்ணுறாங்க, லெஃப்டில் போங்க ரைட்டில் போங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அது ஒரு குடும்பம் நடத்துகிற வீட்டில் ஒரு மூத்த மருமகள் இருக்கிறா, ஒரு சின்ன பையன் கல்யாணம் பண்ணிட்டு புதிய மருமகளை கொண்டு வரும்போது அந்த ஓரகத்தி வந்து எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க, நான் சாம்பார் இப்படி வைப்பேன், நான் குழம்பு அப்படி வைப்பேன், சின்ன மருமகளுக்கு எதுவுமே தெரியல, இந்த பொண்ணு எங்கேருந்து பிடிச்சின்னு வந்தீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்கல்ல. இந்த மாதிரி பெண்கள் போட்டுக்கிற சண்டை மாதிரி சமையலறை சண்டை மாதிரி திமுக காரர்கள் எப்போ பார்த்தாலும் பேக் சீட் டிரைவிங் பண்ணிக்கிட்டு ரெண்டாவது மகளுக்கு கொஞ்சம் சொகுசு அதிகமா அந்த சின்ன மருமகள் செல்லம் அதிகமா இடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது வந்து ஒரு குடும்பம் நடத்த தெரிஞ்ச ஒரு மாமியார் இருக்க வீட்டில் ஒரு குடும்பினி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இந்த முதல் மருமகளை கொஞ்சம் நிறுத்துமா, புது பொண்ணு கொஞ்சம் செய்யட்டும், இப்போதான் செய்கிறா, லெட்டர் டூ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த இடத்துல தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் இருங்கப்பா, நீங்களும் செய்தீங்க, ஓகே ரைட்டு, உங்ககிட்டயும் நாங்கள் சில நன்மைகள் இருந்தன, சில தீமைகள் இருந்தன. முழுக்க ஒருத்தங்க பயங்கர தீமை, ஒருத்தங்க பயங்கர தூய சக்தியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. எவ்ரிபடி இஸ் அ மிக்ஸ்டு பேக்கேஜ். அதனால் இப்போ இட்ஸ் நாட் நீங்கள் தூய சக்தியா அதெல்லாம் இஷ்யூ இல்லை. பப்ளிக்கு தே நீடட் சேஞ்ச். நாங்கள் இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸில் வி பிகேம் டயர்டு, கரப்ஷனில் வி பிகேம் டயர்டு, இந்த திரும்ப செந்தமிழில் பேசி கொள்றதுலேருந்து வி வர் டயர்டு. அதான் அது டயர்ட்னா கூட இப்போ நீங்களே சொன்னீங்களே, இப்போ ஒரு நடிகர் இல்லை, அவர் முதலமைச்சர் ஆகிட்டாரு, அவரோட மேனரிசம் ஒழுங்காக இருக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க. பட் நேற்று கரூரில் பேசும்போது கூட அவர் வந்து அந்த மொழியாக இருக்கட்டும், ஒரு பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், ஒரு ஹீரோ மெட்டீரியலை மெயின்டைன் பண்ணதான் நினைக்கிறாரு. ஒரு வில்லனா ஒருத்தர் சித்தரித்து அந்த இனிமே அவர் சினிமா நடிக்க போறது, அந்த டிராப்ல திமுக விழாம இருக்குது. திமுக சினிமா நடிக்க மாட்டேன்ட்டாரு. பட் அரசியலே சினிமாவாக மாற்றுகிற ஒரு போக்கா இல்லையா அது? கண்டிப்பா. நம்ம அதுக்கு முன்னாடி நான் பேசுனதை முடிச்சிடுறேன் சார். இப்ப திமுக வந்து அந்த மூத்த மருமகள் அந்த ஓரகத்தி வஞ்சனை எல்லாம் பண்ணாம, சரி அவங்களும் நம்மளும் ஒரு காலத்துல புதுசா வந்தோம், நம்மளும் ஒரு காலத்துல வேற ஒருத்தங்க ஆட்சி செய்தாங்க. முதல் முறை திமுக ஆட்சிக்கு வரும்போது அவங்களுக்கு எவ்வளவு ஸ்பேஸ், எவ்வளவு எல்போ ரூம் கொடுத்தோன்றது அவங்களுக்கு தெரியும்ல. இந்த சேம் எல்போ ரூமும் இப்ப இன்கமிங் இப்ப புதுசா வந்திருக்க அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அவங்களும் கொடுக்கணும். சும்மா பின்னாடில இருந்தே டிரைவ் பண்ணிட்டே இருந்தா முன்னாடி இல்ல. இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். அது என்ன முரண்பாடுன்னா, இப்போ நீங்க இருந்தீங்க அப்படின்னு சில ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது, சட்டமன்றத்திலே சில குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நீங்க இருக்கும்போது இதை செய்தீங்க, 10 கோடிக்கு ஒரு பில்டிங் கட்டினீங்களா, எது கட்டினீங்க அப்படின்னு. அது கார்பரேஷன் அனுமதி வாங்கி தான் கட்டணும் அப்படின்னு இந்த சமயத்தில் சொல்ல வேண்டிய விளக்கம் இருக்குல்ல. கவர்னன்ஸ்ல இருக்கிற டிஸ்கஷன்ஸ், நிர்வாக ரீதியான டிஸ்கஷன் தானே அது.
அதெல்லாம் நாங்க சொல்லல சார். ம். பட் இப்போ வந்து இப்ப இவங்க திமுகவோ, இல்ல அதிமுகவோ, இல்ல மற்றவர்களோ, இல்ல காங்கிரஸோ, இல்ல பாஜகவோ அவங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த வள கொட கொடன்னு பேசுறது இந்த இளைஞர்களுக்கு புடிக்கல. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க. 1, 2 நிற்க, அதற்கு தக. 3 லெட்டர்ல 3 ஐ மீன் 3 எழுத்துல சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க அப்படின்ற ஜெனரேஷன் தான் நம்மகிட்ட இப்ப இருக்கு. இன்னும் அந்த ஜெனரேஷன் கிட்ட போய் இவங்க அப்படியே அவங்க கதை தெரியுமா, இவங்க கதை தெரியுமா, அந்த அந்த பூங்கால இப்படி ஆரம்பிச்சு, அந்த தலைவர் இப்படி பண்ணி வளன்னு பேசினா, இந்த பசங்க ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இல்ல அந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். இப்ப நடந்த வரலாறு, இப்ப அத மறைக்க முடியாதுல்ல. தாவேகா ஆட்சி நடத்துறதுனால, இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே நடக்கலன்னு இல்ல. தொன்று தொட்டு பிரிட்டிஷ் காலத்துலேருந்து, இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த காலத்துலேருந்து என்னென்ன நடந்ததுன்னு ஒரு கோர்வையான ஒரு செய்தி தொகுப்ப நம்ம குழந்தைகளுக்கு இந்த ஜென்ஸிக்கோ, இல்ல ஜென் ஆல்ஃபாக்கோ, ஜென் பீட்டாக்கோ குடுக்க வேண்டியது இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் நடைமுறை இன்னைக்கு இருக்கிற நடைமுறை தமிழ்ல சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற நடைமுறை விதத்துல பேசினா தான் பசங்களுக்கு போய் சேரும். இது உங்களோட இன்ஃபர்மேஷன் இல்ல. இது நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு இன்ஃபர்மேஷன் பாக்கெட்டு. இன்ஃபர்மேஷன் இஸ் பவர், பவர் இஸ் வெல்த்ன்னா இத தான் நம்ம குழந்தைகளுக்கு குடுக்குறம்போது, அவங்களுக்கு புரியிற விதத்துல, புரியிற டோன்ல, புரியிற ஸ்பீட்ல தானே நம்ம சொல்லணும். ஆனா திமுக இன்னும் அந்த காலத்து இப்ப முன்னெல்லாம் உதயநிதி பேசும்போது, அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சு பேசுவாரு. இப்பல்லாம் நீங்க அவர் பேசும்போது பாருங்க, கிட்டத்தட்ட மிஸ்டர் மு.க. ஸ்டாலின் மாரி பேசுறாரு அவரு. அதே டோனு, அதே ஸ்லோனஸ்ஸு, அதே சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸு, அதே தமிழு, அதே புலமை எல்லாம் அவர் பேசுறாரு. இல்ல அது முக்கியம்னு உதயநிதியா இருந்தா நினைக்கிறீங்க. தானே உதயநிதிக்கு மரியாதை. ஹி இஸ் யங்கர் பெர்சன் தென் விஜய். அப்ப அவரோட இளமையோட தானே அவர் பேசணும். அவரே திடீர்னு முதுமையான மாரி பேசுறாரு. ஏன் இந்த ஸ்டைல மாத்துறாரு? டசன்ட் மேக் சென்ஸ். நீங்க ஆக்சுவலி இப்ப இன்னும் கொஞ்சம் ஜனரஞ்சகமா பேச வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. நீங்க ஏன் திடீர்னு அந்த காலத்துல பேசுற ஸ்டைல் எல்லாம் பேசுறீங்க? ஸோ இப்போ திமுக வந்து அவங்களோட ஸ்டைல் ஆஃப் டெலிவரியோ, இல்ல அவங்க டோனோ, இல்ல அவங்க ஆட்டிட்யூடோ இப்ப சேஞ்ச் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்க. அப்ப தாவேகா எந்த இடத்துல இருக்கிறாங்க? தாவேகா யூ ஆர் எ லேர்னர், யூ ஆர் எ பிகினர், பி வில்லிங் டூ லேர்ன். எனக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும். பொறக்கும்போதே நல்லா தெரிஞ்சு தான் பொறந்தேன்னு சொல்றது வந்து இட் இஸ் நாட் அ குட் ஆட்டிட்யூட். இல்ல அதுல அரசியலுங்கிறதே ஒரு வழிபாட்டுத்தனமான அரசியல் இருக்குல்ல. ஒருத்தரை வழிபடுவது, அவங்க தலைவர், அவங்க போட்டோ வச்சுக்கிறது, தலைவர் சொன்னா தலைவர் பிறந்த நாள் கொண்டாடுறது, அப்படியான ஒரு கல்ச்சர். இல்ல அந்த கல்ச்சர் வந்து நம்ம ஸ்ட்ராங்கா அதுல எந்த டிஃபரன்ஸுமே அத தெரியலையே. டிஸ்கரேஜ் பண்ணணும். இந்த மாரி தனி மனித வழிபாடு, ஒரு கல்ட் பிஹேவியர், ஒரு அடிமை பிஹேவியர். நாம வந்து எல்லா குடிமக்களும் அவங்கவங்க ராஜா, அவங்கவங்க ராணி. நீ தான்ப்பா அந்த தலைவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் தலைவர் இருந்த பாரு அவர் தான் தலைவர். என் இல்ல தோள ஓட்டு எனக்காக போடல, விஜய்க்காக போட்டதுன்னு நினைக்கிறாங்க. அந்த அந்த ஃபீலிங் தான் நினைக்கிறேன் நான். ஸோ இந்த மாரி ஆட்டிட்யூட் வந்து நம்மள வீழ்ச்சிக்கு கொண்டு போயிடும். அந்த மாரி ஆட்டிட்யூட நம்ம என்கரேஜ் பண்ண முடியாது. யாரா வேணா இருக்கட்டுமே, அவங்க ஒரு ரோல் ப்ளே பண்றாங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு அவங்க என்ன வேல்யூ கொண்டாடுறாங்களோ, அத பொறுத்து தான் அவங்களுக்கு மரியாதை. நான் முன்கூட்டியே மரியாதைலாம் குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க செய்றாங்களோ, செய்யலையோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க செய்ய செய்ய மோர் அண்ட் மோர் மரியாதை. செய்யலன்னா விமர்சனம். அது சொல்ல வேண்டிய இடத்துல தானே நம்ம இருக்கிறோம். பொதுமக்கள் அப்படி யோசிக்க மாட்டேன்றாங்க. பொதுமக்கள் அப்படியே சரணாகதி அடைஞ்சு, அப்படியே கடவுள்லேருந்து மனிதன், மனிதன்லேருந்து சூப்பர் ஹீரோ, சூப்பர் ஹீரோலேருந்து ஹீரோ, ஹீரோலேருந்து இந்த மாரி கொண்டு வந்துட்டே இருக்காங்க. இல்ல பொதுமக்கள் வந்து ஒரு பொதுத்தன்மைக்குள்ள அடங்கிடுறாங்க. ஒரு ஈகோ சிஸ்டம் உருவாயிட்டு, ஆமா, ஆமா, ஆமா 10 பேர் சரின்னு சொல்லும்போது, 11வது ஆளும் சரிதான்னு சொல்ல வேண்டியது இக்கட்டான சூழ்நிலை உருவாகுதுல்ல. அது அரசியல்ல தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட இந்த இந்த நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறோம். இடித்துரைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு அது ஒரு அவசியமான ஒரு வேலை. அது அது இப்ப இடித்துரைப்பது ஆபத்தான வேலை கூட தான். பட் அது செய்ய வேண்டியது தானே இருக்கு. அந்த ஜால்ரா யார் வேணா அடிப்பாங்க. ஆனா எது உண்மையோ அது அப்படி சொல்றது தான் எல்லா மனிதர்களுக்குமான அழகு. போக போக அதிகமான மனிதர்கள் அத செய்ய அ அட்லீஸ்ட் முயற்சி பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்ப திமுக தரப்புலயும் ஜென்சி டிஎம்கே அப்படின்னு ஒரு விஷயம் நீங்க தொடங்கி ஆரம்பிச்சாங்களா? பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அதுல வந்து இப்ப நீங்க எப்படி இப்ப தற்குறின்னு சொல்லும்போது, நான் தற்குறி அப்படின்னு நீங்க வந்து ஒரு இத ஃப்ரேம் பண்ணீங்களோ, அந்த இளைஞர்கள் சொல்றத எனக்கு அது ஏற்புடையதா இல்ல. அவங்க வந்து நாங்க ப்ரவுட் கொத்தூஸ், நாங்க கொத்தடிமை தான் அப்படின்னு வந்து சொல்ற சூழ்நிலையில முதல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருத்திக்குவாங்கன்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டா பார்வையில அது தவறா தெரியுது. இப்ப நீங்களுமே கூட வந்து கொள்கை அடிமை அப்படின்லாம் அ காயின் பண்ணி இந்த ஆமா, ஆமா, வார்த்தையெல்லாம் ஆமா, வந்து ஆமா, ஆமா. சொல்லியிருக்கீங்க. உண்மை. அப்ப அதுல கூட எனக்கு முரண்பாடு இருக்கு. இப்ப கொள்கை அடிமைன்னு எப்படி இருக்க முடியும்? இல்ல இருக்க முடியும். ம். ஒரு உலகம் வந்து எப்பவுமே தொடர்ந்து மாறிக்கிட்டே வருது. எல்லா விதத்திலயும். பருவநிலை மாறலாம், புவியியல் மாறலாம், மனநிலையும் மாறலாம், கருத்தாக்கமும் மாறலாம். அந்த சூழ்நிலைக்கு எந்த காலத்துல எது ஜெயிக்கும்ன்ற அந்த நம்ம சாய்ஸ் தேர்வுகள்ல மாற்றம் ஏற்படலாம்.
அப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி தேவையான ஒரு கொள்கை இன்னைக்கு தேவைப்படாம இருக்கலாம். அதுக்கு நேர் எதிரான கொள்கையோ இல்ல கொள்கையே நான் இல்லாம இருக்கணும். அடிமையா இருக்க முடியாதுன்னு ஒரு ரெபல் மொமெண்ட்ட ஒருத்தர் எடுக்கிறாருன்னு வச்சுங்களேன், அது எப்படி அடிமைத்தனமாவே இல்ல இருக்கும்? அதுவும் ஒரு அடிமைத்தனம். அது எப்படி? வெறுமனே அடிமையா இருக்க மாட்டேன். நான் எதிர்த்து தான் பேசுவேன்றதையும் ஒரு கொள்கையா வச்சுக்க முடியாது. இப்ப அடிமையா இருப்புன்றது எப்படி கொள்கையா இருக்க முடியும்? அதுதான் சொல்றேன். அது அவங்க சர்வைவல் யூஸ்ஃபுல்லா இருந்தா, அப்ப அவங்க அடிமையா இருந்தா பரவால்ல. அவங்க சர்வைவல்க்கே யூஸ் இல்ல. ஆனா எனக்கு அது மட்டும் தாங்க தெரியும். அதனால நான் அடிமையாவே இப்ப இருப்பேன்னு சொன்னா, காந்தி வந்து வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடினாரு. அவர் வந்து ஒரு அஹிம்சை போராட்டத்தை நடத்தினார். அவர் அஹிம்சைக்கு அடிமையா இருந்தாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆமா காந்தி டூ மச் அகிம்சை பேசினாரு. அவர் அகிம்சை பேசினதால நமக்கு சுதந்திரம் ஒண்ணும் கிடைக்கலையே. அதுவும் அந்த விமர்சனங்கள் ஆ. வேற. பட் ஒரு ஒரு விஷயத்தை அதாவது ஒரு நோக்கி ஒரு 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 நம்பிக்கையோ, ஒரு செயல்பாடோ, ஒரு அணுகுமுறையோ, எதுவோ அது பயன் தர வரைக்கும் தான் அதுக்கு வேல்யூ. பயனில்லாத ஒரு விஷயம் நான் பழக்க தோஷத்துக்காக செய்றேன். எனக்கு வேற எதுவும் தெரியாதுன்றதுக்காக செய்றேன்னா, அது வேல்யூவே இல்லாதது தான். அப்படி இப்ப செய்யக்கூடாது. ஒரு கணவர் மனைவி இருக்காங்க. நான் கிளியரா கேட்கிறேன். கணவன் மனைவி விஷயத்துல கணவன் மனைவி கூட சொல்றத கூட இணையர்ன்னு சொல்லணும். ஏன் அவன் கணவன் மனைவின்னு தனித்தனியா சொல்றதெல்லாம் வந்து இருக்கு. இப்ப ஒரு மனைவிய ஒரு கணவர் வந்து அடிமையா நடத்துறாரு அப்படின்னு சொல்லும்போது, நான் அடிமையா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மனைவி நினைக்கிறாங்களா? அது ஒரு தத்துவத்துக்கு நீ அடிமையா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல அவங்க அவங்க அடிமையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல. கரெக்ட். அவங்க நீ அடிமையா இருக்க. அந்த கருத்துக்கு நீ அடிமையா இருக்குன்னு நீங்க சொல்ல முடியாது. அதாவது அளவு சார். நான் அடிமையா இருக்க முடியாது. நானும் ஒரு ஈக்குவலான பார்ட்னர்ன்னு அவங்க சொன்னாங்கன்னா, அதுவரைக்கும் நாங்க ஒத்துக்கிறோம். ம். நான் அடிமையா இருக்க முடியாது. வேணா அவர் அடிமையா இருக்க சொல்லுங்கன்னு சொன்னா, அப்ப நாங்க அத ஒத்துக்க மாட்டோம். அப்ப அது வேல்யூ, அதோட நான் ரேஞ்ச். அதான் சொல்றேன். இணையர்ன்னு ஒரு வார்த்தை நம்ம வந்து இப்ப இப்ப பயன்படுத்துறோம். இன்னொரு விஷயம் நாங்க அடிக்கடி பார்க்குறோம். இப்போ நெறைய விமன் வந்து சூப்பர் ஃபெமினிஸ்ட்டா இருக்காங்க. ஊபர் ஃபெமினிஸ்ட் விமன் இருக்காங்க. அவங்க வந்து என்ன எப்படி நீ இத செய்ய சொல்லலாம்? நான் செய்ய முடியாது. நான் ஒரு குழந்தை பெத்துக்கிட்டா, நீ ஒரு குழந்தை பெத்துக்கோன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி நடக்கும்? அது நடக்க முடியாதுல்ல. அப்ப ஃபெமினிசம்ன்றது ஒரு நல்ல கருத்தாக்கம் தான். இல்ல ஓகே. கரெக்ட். அது அளவு ஈக்குவாலிட்டி மீறி போகும்போது, என்ன சொல்றேன்? அர்த்தமற்று போகும்போது, அதுக்கும் நீங்க அந்த ஒரு கோட்பாடுக்கு அடிமையா இருக்காதீங்க. ஈக்குவாலிட்டி எல்லோரும் சமம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அந்த கருத்தை நான் நம்புகிறேன். எனக்கு ஒரு சுயமரியாதை இருக்கு அப்படின்னு சொன்னா, நீ சுயமரியாதை இருக்கணும்னு அடிமையா இருக்க. அந்த கருத்துக்கு அடிமையா இருக்கன்னு எப்படி சொல்ல முடியும்னு கேட்கிறேன். அகைன் இப்ப இப்ப நீங்க சொன்ன கருத்தாக்கத்துல சுயமரியாதைன்றது எது வரைக்கும்? நான் சொல்றேன் எல்லாரும் சமம். எல்லாரும் ஈக்குவாலிட்டி. எல்லாரும் சமம்ன்றது எது வரைக்கும்? இப்ப 10 ஜேர்னலிஸ்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள வந்து நான் ஒரு பெட்டர் ஜேர்னலிஸ்ட்டா நெனைக்கிறேன். ஏன் நான் பெட்டர் ஜேர்னலிஸ்ட்டா நெனைக்கிறேன்னா, உங்களுக்கு எதிர் தரப்பு ஏதாவது சொன்னா கூட நீங்க அத வேல்யூ பண்றீங்க. எல்லாருக்கும் சொல்றதுக்கான உரிமை இருக்குன்னு நீங்க நெனைக்கிறீங்க. யார்கிட்டயோ காசு வாங்குற ஜேர்னலிஸ்ட்ட உங்களுக்கு ஈக்குவல் ஜேர்னலிஸ்ட்டா நான் பார்க்க மாட்டேன். சரி. அவர் ஜேர்னலிஸ்ட்டாவே நான் பார்க்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஓகே. 2 பேரும் ஜேர்னலிஸ்ட் தான். ஆனா ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஹை ரேங்கிங் ஜேர்னலிஸ்ட்ன்னு எப்படி சொல்றோம்? ஏன்னா அவங்க எவ்வளோ அறத்த கீப் அப் பண்றாங்க, எவ்வளோ சுதந்திரம் மெயின்டெயின் பண்றாங்க. ஒரிஜினலா அவங்களோட கருத்துக்கு அவங்க எவ்வளோ முக்கியத்துவம் தராங்க. அததான் நான் 4 கேட்கிறேன். பேர் சொல்றாங்கன்றது இப்ப கேட்க. அவரு வந்து அறத்தோட நடந்துக்கிறார். அந்த அறத்துக்கு நடந்துக்கிறார்ல, அந்த கருத்துக்கு அவர் அடிமையா இருக்காரு. அப்படி எப்படி நினைப்பீங்கன்னு கேட்கிறேன். அறம் முக்கியம், நான் ஒருத்தர் முக்கியம். அறத்தோட நடந்து கொள்வதே அடிமைத்தனமா? இல்ல, இல்ல. அப்படி அந்த அறத்தினால அவரோட வாழ்க்கை பாதிக்கப்படுது. அதனால அவர் பொழைக்காம போயிட்டாருன்னா, அப்ப அறத்தை காப்பாத்துனீங்களே, உங்கள காப்பாத்திக்கலையான்னு நம்ம கேட்போம். அப்ப யார் முக்கியம்னா, அந்த மனிதர் தான் முக்கியம். அந்த அப்ப எது செஞ்சாலும் புடைக்கிறதா? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப காசு வாங்கிட்டு கொடுத்து பேசாருன்னா, அது அவர் மேல மரியாதை வராதுன்னு. புடைக்கணும்னா அப்படியும் புடைக்கலாமே. முக்கியமான அறிவியல் கோட்பாடு. இதுக்கு பேர் வந்து ஹேண்டிகேப் பிரின்சிபிள்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தேதியில ஹேண்டிகேப்ன்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்றதில்ல. பட் இது உருவாக்குன சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இந்த பேர் சொல்லிட்டாருன்றதுனால, அவர் சொன்ன கோட்பாடு ஓகே. அதே பேர்ல வருது. ஓகே. ஹேண்டிகேப் பிரின்சிபிள்னா அப்படியே தமிழ்ல பச்சையா நம்ம மொழிபெயர்த்தோம்னா, ஊன விதின்னு வரும். இப்போ ஊன விதினா, அவரு சொல்ற உதாரணம் என்னன்னா, யானைக்கு வந்து அதோட தந்தம்ன்றது பயங்கரமான வெயிட். 4 கிலோ 10 டன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 டன் தந்தத்தோட ஒரு யானை ஓடுறது, சண்டைக்கு போறது, மேட் பண்றது எல்லாமே அது கஷ்டம். ஆனாலும் அந்த யானை அந்த தந்தத்தோட போது, வருது. ஏன் அந்த யானை அந்த தந்தத்த சுமக்குது? அதுவே அதுக்கான ஒரு ஹேண்டிகேப் தானே. அது இல்லாம இருந்தா இன்னும் ஃபாஸ்ட்டா போலாம், வரலாம்ல. அதே மாரி மயிலுக்கு வந்து அதோட தோகை வந்து தேவையில்லாத ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். அவ்வளோ வெயிட்ட சுமந்துட்டு பறக்கணும், ஹண்டிங் பண்ணணும், எல்லாரும் கண்லயும் படும், யாராவது ஷூட் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் அத வச்சு ஓடுது, ஒடியாருதுன்னா, அது அதுக்கான ஊனம். அது ஒரு ஹேண்டிகேப் அதுக்கு. இப்ப யானை வந்து தந்தங்கள வச்சு சண்டை போடாதா? சண்டை போடும். ஆண் யானைகள் 2 சண்டை போடும். ஆ. ஆனா அது அதற்கு பின்னாடி வேற ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. பெண் யானை தந்தம் இருக்கிற யானையை தான் ஒரு காலத்துல தேர்வு செய்தது. ஆனா இன்னைக்கு வந்து எத்தியோப்பியால இருக்க பெண் யானைகள் தந்தம் இல்லாத ஆண்களை தேர்வு செய்யறதா இன்னைக்கு இருக்கிற ரிசர்ச் சொல்லுது. ஏன் பெண் யானை தன் தேர்வு முறையை மாத்திக்கிச்சுன்னா, தந்தம் இருக்கிற ஆண்லாம் செத்து போயிடுறான். அப்ப தந்தம் இல்லாத ஆணை சூஸ் பண்ணாதான் நான் வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கும் போல இருக்குன்னு இல்ல சொல்லிட்டு, ஆண் யானைன்னா தந்தம் இருக்கணும்ல. இப்ப இருக்கும்ல. தந்தம் இல்லாத ஆண் யானைகள் பிறக்குது. ஓ!
அது இவால்வ் ஆகி வேற மாதிரி ஜீன் மியூட்டேஷன் ஆயிடுச்சுன்றது தான் லேட்டஸ்ட் நியூஸ். ஓகே இது நாம சொல்றது வந்து அந்த சயின்டிஸ்ட் எதுனா 50 வருஷத்துக்கு முன்னாடி ஹேண்டிகேப் பிரின்சிபல்ன்றது ஒரு விஷயம், அது அது மதிக்கப்படுகிறது. ஏன்னா சாதாரண நபரால், சாதாரண யானையால அவ்வளவு கனமான தந்தத்தை வைத்து ஓட முடியாது. அவ்வளவு கனமான தந்தத்தை வைத்து இவன் ஓடுகிறான் என்றால் இவன் எப்பேற்பட்ட ஜித்தனாக இருப்பான். அதனால ஜித்தன்லே ஜித்தன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஹேண்டிகேப் இருந்தும் ஜெயிக்கிறவங்க தான் ஜித்தன்லே ஜித்தன். அப்படி இப்போ நீங்க சொன்ன மாதிரி நீங்க அறத்தோட ஜேர்னலிசம் பண்றதுன்றது உங்களுக்கு ஹேண்டிகேப். ஆனா அதுலயே நீங்க படைச்சு காட்டினீங்கன்னா அப்போ பிழைப்பிலேயே பெரிய பிழைப்பு அதுதான். அப்போ நீங்க சொல்ற மாதிரி சில காம்ப்ரமைசஸ் எல்லாம் பண்ணாம அறத்தோட ஜெயிப்பதுன்றது கஷ்டம். ஆனாலும் ஒருத்தங்க அறத்தோட ஜெயிக்கிறாங்கன்னா அப்ப அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்க அப்படின்றது தான் அதுல இருக்கிற ஒரு சூட்சமம். அப்ப அது அடிமைத்தனம் இல்லல்ல? அது அடிமைத்தனம். அதுதான் கேட்க வரேன். அப்போ நீங்க வந்து அந்த கொள்கை அடிமைன்னு சொன்னதுனால இவ்வளவு கேள்வி, இவ்வளவு அந்த சைக்கிள் கேப்ல நான் நிறைய சயின்ஸ் சொல்லிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ். ஆனா சில பேர் வெறும்னே வரட்டு கொள்கை அடிமையா இருப்பாங்க. கம்யூனிசம் கம்யூனிசம் ஏதோ ஒரு இசம், அந்த இசத்தை பிடிச்சி தொங்கி, அதனால குழந்தை குட்டி சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, உலகமே அழிஞ்சாலும் பரவாயில்ல, என் இசத்தை நான் காப்பாத்தி. அது ஒரு அர்ப்பணிப்பான அரசியல் இல்ல. அது அர்ப்பணிப்பு அரசுலாம் இல்ல சார், அது வேக்குத்தனம், ஏமாளித்தனம், பழக இன்னைக்கு தெரியாது. நம்ம பல வசதிகளோட இருக்கிறோம். இல்ல நம்ம போராட்டம் தான் காரணம். டாபிக் விட்டு இல்ல, வெளில இல்ல, அதாவது கம்யூனிசம் நீங்க சொன்னதுனால சொல்றேன். இன்னைக்கு விவசாயிகளோட உரிமையா இருந்தாலும் சரி. இல்ல நான் கம்யூனிசம் ஒரு இசத்துக்கு உதாரணமா தான் சொன்னேன். கம்யூனிசம்ல ஜெயிச்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. கம்யூனிசம் இன்னைக்கு 8 மணி நேரம் வேலைன்னா யாரால கிடைச்சது? கம்யூனிஸ்ட் தான் கிடைச்சது. அப்ப அது அடிமைத்தனம் எப்படி சொல்லுவீங்க? இல்ல சார், கம்யூனிசம் அடிமைத்தனம் இல்ல. அதை தவிர மற்ற எதையும் நான் கவனிக்க மாட்டேன். அந்த ஒரு கொள்கைக்காக நான் வாழ்க்கை ஃபுல்லா வீணடிப்பேன், தியாகம் பண்ணுவேன், அதற்காக என் உயிரை கூட கொடுப்பேன், என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இல்ல கணவன் குழந்தைகளை எல்லாம் விட்டுருவேன், அந்த ஒரே ஒரு இசத்துக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன்னு சொன்னா அவ்வளவு அர்ப்பணிப்பு எதுக்கும் தேவையில்லை. அவ்வளவு அர்ப்பணிப்பு ஒரு அடிமைத்தனம். பெரியார் வந்து நாகாமி மறையும் போது சொன்னார், இனிமே நான் சுதந்திரமாக செயல்படுவேன்னு சொல்லி. இப்ப அந்த மக்களுக்கு நான் பேசணும், உழைக்கணும், இவங்களை வந்து சுயமரியாதைக்காரர்களா ஆக்கணும், சூத்திர பட்டத்தை ஒழிக்கணும்னு பெரியார் இருந்தார்ல. இப்ப அது வந்து அடிமைத்தனமா? பெரியார் பண்ணது அடிமைத்தனம் இல்ல. ஆனா பெரியார படிச்சுட்டதுனால நான் வேற யாரும் படிக்க மாட்டேன்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரே ஒரு பெரியார் தாங்க, மத்த யாரும் எல்லாருமே சிறியார் அப்படின்னு சொன்னா அது அடிமைத்தனம். அது நான் ஒத்துக்கிறேன். நீங்க சொல்ற பாயிண்ட், அந்த பாயிண்ட் ஓகே. கொள்கைன்றது எதற்காக இருக்கு? கொள்கைன்றது மனித வளத்தை அதிகரிக்கிறதுக்காக இருக்கு. அப்ப மனித வளம் தான் முக்கியம், கொள்கை முக்கியம் இல்ல. இந்த கொள்கையினால நான் ஜெயிச்சேன், அதுக்கப்புறம் வேற ஒரு கொள்கையினால ஜெயிக்கிறேன்னா அப்படி அப்கிரேட் பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. பெரியார் சொன்னதுதான் வேத வாக்குன்னா அது பெரியாரே ஏத்துக்க மாட்டாரு. கொள்கை ஏ தாங்க, கொள்கை பி எல்லாம் ஒத்துக்க முடியாது, கொள்கை A1C எல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னா இது கண்மூடித்தனமான அடிமைத்தனம். பக்திக்கு சம்பந்தப்பட்டது, இதுதான் பக்தி. ஒரு உருவத்துக்கு பக்தியா இருந்தா மட்டும் பக்தி இல்ல, ஒரு கொள்கை கூட பக்தியா இருக்க முடியும்ல. அப்படி எதுலையுமே கண்மூடித்தனமா அன்பையோ அட்டாச்மெண்ட்டையோ விசுவாசத்தையோ செலுத்தக்கூடாது. ரிட்டர்ன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத விஷயத்துல நம்ம அதுக்கு மேலும் மேலும் முதலீடு பண்ணக்கூடாது. அர்த்தம் இல்லாத எதையும் ரொம்ப நேசிக்கிறது அது வேலிட் பாயிண்ட் நீங்க சொல்றது. பட் ஆனா ஒரு கொள்கையை பேசுறோம், ஒரு கருத்தியலை பேசுறோம், நீங்க அடிமையா இருக்கீங்க அப்படின்னு சொல்றது. கண்மூடித்தனமாக அர்த்தமற்று, பொருளற்று, பயனற்று ஒரு விஷயத்துல மீண்டும் மீண்டும் செயல்படுறது, அதுல போய் விழுந்து விழுந்து கிடக்கிறதுன்றது எதுவா இருந்தாலும் அது அனாவசியமானது. மனித சமூகங்களுக்கு கிடைத்த எல்லா உரிமைகளும் போராட்டம் பண்ண வழிதான் கிடைச்சிருக்கு. போராட்டத்தை சொல்லல சார், அர்த்தமற்ற, அனுகூலமற்ற, யாருக்குமே உபயோகமற்ற. ஒருத்தன் போராடுறான், யாரோ துப்பாக்கி சூட்டுல செத்து போறான்னா அவனுடைய குடும்பம் பாதிக்கப்படுதுதான். அது அப்ப அவன் சமூகத்துக்கு ஒரு விடுதலை வாங்கி தரான்ல. இப்படி சொல்லி சொல்லிதான் நம்ம யாரோ பெத்த பிள்ளைகளாம் அனுப்பி விட்டுறோம் போருக்கு. அது நியாயம் சொல்ல வரல, நானு பிராக்டிக்கலா சொல்றேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதனாலதான் நம்ம வீரர்களுக்கு இன்னும் செலவைக்கிறோம், வீரர்களுக்கு மரியாதை செய்யறோம். ஏன்னா வீரர்கள் அவங்க வாழ்க்கையை நமக்காக கொடுக்குறாங்கன்றதுனால அதுல மகத்துவம் நமக்கு புரியுது. ஆனா அப்படி நிறைய பேரை நம்ம பலி கொடுத்து தான் ஜெயிக்கணும்னா மற்றவங்க எல்லாம் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க? ஒருத்தர் இவ்வளோ தியாகம் பண்ணி தான் ஜெயிக்கணும், மற்றவங்க கொஞ்சம் கொஞ்சமா தியாகம் பண்ணா கூட நம்ம ஜெயிச்சிருக்கலாம்ல. ஒருத்தர் 100% கொடுக்குறாரு, மற்றவங்களாம் 10% கொடுத்தா கூட அது முடியும்ல. அந்த 10% ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? ஒருத்தனை மட்டும் ஏன் கொள்றீங்க அப்படின்ற கேள்விதான் நமக்கு. ஸோ கம்மிங் பேக், இப்போ திமுக வந்து பயங்கரமா தாவேக்காவை விமர்சனம் பண்றாங்க. பிகாஸ் இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் அவங்களோட ரெலவென்ஸ் அவங்க கீப் அப் பண்ணும், எல்லாம் மறந்துடக்கூடாது திமுகன்னு ஒன்று இருக்குன்றதுனால அவங்க விமர்சனம் பண்றாங்க, பண்ணட்டும். பட் இந்த எல்டர் சிஸ்டர் கோ சிஸ்டர் ஓரகத்தி மனப்பான்மை இருக்கா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஓரகத்தித்தனமா நல்ல ஓரகத்திகள் கூட இருப்பாங்க, இந்த வீடு இப்படிதான், இது இப்படிதான் செய்யணும் அப்படின்னு ஃப்ரெண்ட்லியா சொல்லி கொடுக்குற ஓரகத்திகள் இருப்பாங்கல்ல. அப்படியான திமுக வந்தா ஓகே.
பட் இந்த அல்பமா குத்தி பின்னாடி பொம்பளை பாலிடிக்ஸ், சமையலற பாலிடிக்ஸ், பொம்பளைங்க பாலிடிக்ஸ் நம்ம எப்பவுமே பெண்ணாக இருந்தாலும் பெண்களோட பாலிடிக்ஸ் அல்பமா இருக்கும். ரொம்ப சீப்பா இருக்கும். இப்படி ஒருத்தைய கஷ்டப்பட்டு அப்படி என்ன உனக்கு கிடைக்குது? அந்த சின்ன சிரிப்புக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்தணுமா ஒரு பொம்பளையன்ற கேள்வி நமக்கே வரும்ல. அதை அரசியல் கட்சிகள் செய்யும்போது மாமியாரும் பெண் தான், மருமகளும் பெண் தான். 2 மருமகளும் பெண் தான். அப்போ அது பெண்கள் இந்த பாலிடிக்ஸ் பண்ணும்போதே எங்களுக்கு சகிச்சுக்க முடியல. ஆண்கள் பண்ணா அது ரொம்ப கேவலமா தானே இருக்கும். பட் ஆனா பாலிடிக்ஸ் தேவைப்படுதுல்ல, அவசியம் இல்ல. We want to choose the fittest of the men. ஒருத்தர் வந்துட்டாரு, ஜெயிச்சிட்டாரு, அவர் என்ன வேணாலும் பேசினாலும் கிடையாது. So அவங்களுக்குள்ள கான்டெஸ்ட், அவங்களுக்குள்ள ஆரோக்கியமான கான்டெஸ்ட் இருக்குதை நாங்க ரசிக்கிறோம். ஆனா அதுக்கு ஒரு நளினம் இருக்கு, ஒரு முறை ஒரு இருக்கு. அப்பாவை காணோம்னு சொல்லும் போதுதான் வேற ஒரு விஷயத்துல செங்கல்பட்டு கோர்ட்ல மனைவி கணவனக்காரன் ஒருத்தர் தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் வருது. இது அப்பாவை காணோன்றது வேற. அப்பாவை காணோன்றது உங்க அப்பா யார் வீட்டுக்கு போனாரு காணோன்ற அர்த்தத்துல சொல்லல. இல்ல அப்படி இங்க வர வேண்டியவர் வரலையே, என்கிட்ட நீங்க தோத்தீங்க தானேன்ற அர்த்தத்துல சொல்றது வேற. நான் யார் வேணாலும் தோக்கலாம். அக வாழ்க்கையை பத்தி பேசுறது வேற, புற வாழ்க்கையை பத்தி பேசுறது வேற. ஒருத்தர் புற வாழ்க்கையில வெற்றி தோல்வியை பத்தி 2 ஆண்கள் பேசும்போது முன்னாள் இன்னொரு ஆண், இருங்க சார் நீங்க காப்பாத்த ட்ரை பண்ணுங்க, காப்பாத்தல இன்னொரு ஆண் தன் சக வயது சேர்ந்த இன்னொரு ஆணோட அக வாழ்க்கையை பத்தி பேசுறது பிலோ த பெல்ட் அட்டாக் தானே. இவர் எங்கெல்லாம் போனாரு சொல்லணும், அவர் யாரோட அப்பான்னு கூட, அது கூட அவர் என்ன சொன்னாரு, அப்படி கூட எனக்கு பேச தெரியும் ஆனா நான் பேச மாட்டேன். நீங்க இந்த மாதிரி கிளை கதைகள்லாம் பேசக்கூடாது. நான் ஒண்ணு சொல்லிட்டு இப்படி கூட பேச தெரியும் ஆனா டாக்டர் முன்னாடி பேச மாட்டேன்னு சொன்னா எப்படி அர்த்தம்? சோ இது அந்த லெவலுக்கு அகைன் டு பிரிங் அட்டென்ஷன் டு த பாயிண்ட், ஆக்சுவலி நம்மளோட லெஜிஸ்லேச்சர்ல பேசப்படுற சில விஷயங்கள் தகுதியாவே இல்லை. அப்ப நீங்க கேப்பீங்க, இதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப ஒழுங்கா பேசினாங்களா, பாவாடை நாடெல்லாம் பேசினாங்க, பொம்பளை புடவை பேசவே இல்லை, எல்லாம் பேசினாங்க, பேசவே இல்ல, still பேசவே இல்ல. அது சொல்லப்படுற ஒரு செய்தி. You make a point. Let truth reveal itself. அப்ப அப்படி பேசின காலம் இருந்ததா சொல்றதையே நம்ம ஏத்துக்கல. அன்னைக்கு நாம எல்லாம் கேட்கிற இடத்துல இல்ல, நம்ம கேட்கல. இப்ப நம்ம எல்லாரும் விழிப்போட இருக்கிறாங்க, சட்டசபையில என்ன நடக்குதுன்னு எல்லாரும் போன்லயும் தெரியுதுன்ற பட்சத்துல நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லபடியா பேசலாம். இந்த மாதிரி அல்பமான ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற அந்த ரெட்டாரிக் எல்லாம் பேசிக்கிட்டு நீ பெருசா நான் பெருசான்னு பேசுறதெல்லாம் பார்க்க எங்களுக்கு சகிக்கல. நீங்க கவர்னன்ஸ்ல என்ன செய்தீங்க, அவரை விட நீங்க எந்த விதத்துல பெரிய ஜித்தன் இன் கவர்னன்ஸ்னு காமிங்க. மத்ததெல்லாம் பேசுறதுல இட்ஸ் இம்மெட்டீரியல் டு அஸ், irrelevant to us. எதுக்கு அதெல்லாம் பேசுறீங்க? எங்க டைம்ல நீங்க என்ன பண்ணீங்க, பண்ணாங்க பண்ணலன்ற அடுத்த விஷயம். நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க பண்றது தானே வந்திருக்கீங்க, நீங்க எல்லாம் பண்ணணும். அது அவங்க பண்றாங்க, பண்ணல டைம் கொடுப்போம். பட் இந்த ஓரகத்தி மேட்டர்லாம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓரகத்திலேயே இருக்கீங்க. இன்னொரு விஷயம், ஏதோ ஒரு இது பின்னணியில ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் பெண்கள் சண்டையில. சோ இந்த செங்கல்பட்டு கோட்டல இதெல்லாம் பர்சனல் விஷயம். இந்த பர்சனல் விஷயங்களை நீங்க பர்சனலா ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஃபோன் பண்ணி பேசிக்கோங்க. பப்ளிக்ல எங்க கிட்ட கொண்டாடுறீங்க. உங்க டர்ட்டி லினன் எல்லாம் எங்க முன்னாடி நீங்க வாஷ் பண்ணி அதை வேற நாங்க பார்க்கணுமா? வேண்டாம், நீங்க வீட்டுல போய் வாஷ். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எனிமீஸ் ஆனது எங்களுக்கு தேவையில்லை சார். நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருங்க, எங்களுக்கு என்ன சார் வந்தது? எங்களுக்கு நல்லபடியா கவர்னன்ஸ் பண்ணுங்க, எங்களுக்கு அவ்வளவுதான் வேணும். நீங்க என்ன வேணா இருந்துக்கோங்க. வாட் டஸ் இட் மேட்டர் டு அஸ்? இல்ல, எங்க சிவிக்ஸ் சிட்டிசன்ஸ் எங்களுக்கு என்ன வேணும்? ப்ராப்பர் கவர்னன்ஸ் வேணும். அது செய்யுங்க, மற்ற கதையெல்லாம் பேசாதீங்க.